ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி உலகத்திற்கு சேவை செய்கின்ற ஆத்மா. நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா. நாம் சதா தந்தையின் நினைவில் லயித்திருக்கும் ஆத்மா. நம்முடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்புமிக்கதாகும். ஏனென்றால் நாம் ஸ்ரீமத் படி உலகத்திற்கு சேவை செய்கின்றோம். இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி விடுகின்றோம். எப்போதும் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே தந்தையிடம் கேட்கின்றோம். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்வதால் எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். தந்தை நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக நம்மை மாற்றுகின்றார். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. தந்தை நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானராக மாற்றுகின்றார். மனிதர்கள் பகவானை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் பகவானும் நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றார். இந்த உலக நாடக சக்கரத்தில் நம்முடையதுதான் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பாகும். நாம் வைரங்களாக ஆகின்றோம். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். நம்முடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானதாகும். நாம் முதலில் சொர்க்கத்தில் இருந்தோம். இப்போது நரகத்தில் இருக்கின்றோம். மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். தந்தை அமர்ந்து படிப்பிக்கிறார் எனில் நாம் படிக்க வேண்டும் அல்லவா? தந்தை வெறும் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானனாக இருக்கின்றார். ஆனால் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். தந்தை பழையதை மட்டும் புதியதாக ஆக்குகின்றார். நாம் தூய்மையற்ற உலகில்தான் தந்தையை அழைக்கின்றோம். தந்தை நம்மை பாரஸ்நாத்தாக ஆக்குகின்றார். தந்தையை தூய்மையற்ற உலகில்தான் நாம் நினைவு செய்கின்றோம். இங்கு தூய்மைதான் முதன்மையானதாகும். காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். இது நம்முடைய கடைசி பிறவியாகும். நாம் இந்த உண்மையான ஞான மானசரோவரில் மூழ்கி எழுவதன் மூலம் அழகான தேவதையாக ஆகின்றோம். பாண்டவர்களாகிய நாம் மகாவீர் ஆவோம்.
நாம் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் இருப்பதால் நமக்கு அளவற்ற குஷி இருக்கின்றது. தூலம், ஆன்மீகம் இரண்டிலும் சேவை செய்வதன் மூலம் நமக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. யாராவது நம்மிடம் வந்தார்கள் எனில் அவர்களுக்கு உண்மையான சத்திய நாராயணனின் கதையை சொல்கின்றோம். இப்போது தந்தை நமக்கு ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை சொர்க்கத்தின் பட்டத்து ராணியாக மாற்றுவதற்காக இந்த பட்டி உருவாகி இருக்கின்றது. இது நாடகமாகும். என்னவெல்லாம் நடக்கிறதோ அது கல்பத்திற்கு முன்பு போல நடக்கின்றது. தந்தை கூட கல்ப கல்பமாக வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார். சிவ தந்தை நம்மை காலனின் மீது வெற்றியடைய வைக்கின்றார். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாவார். நாம் அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக ஒன்று தூய்மையாக ஆகின்றோம், மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றோம். தினமும் நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். இப்போது தந்தை குழந்தைகளினுடையவராக இருக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறோம் என்று அட்டவணையை பார்க்கின்றோம். இப்போது நாம் வெற்றி மாலையின் மணியாக ஆகின்றோம். அப்பா, கல்பம் கல்பமாக நாங்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைந்து வந்திருக்கின்றோம். கல்பம் கல்பமாக சந்தித்திருக்கின்றோம். எல்லையற்ற தந்தையாகிய உங்களிடமிருந்து எங்களுக்கு கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். நினைவின் மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் நாம் மூழ்கியிருக்கின்றோம். இதற்காக இப்பொழுது விசேஷமாக நேரத்தின் மீது கவனம் கொடுக்கின்றோம். சேவை செய்யும் பொழுதும் நினைவின் அனுபவங்களில் நாம் மூழ்கியிருக்கின்றோம். நினைவு யாத்திரை என்ற பந்தயத்தில் நாம் முன்னேறி செல்கின்றோம். ஸ்தூல மற்றும் சூட்சம சேவை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்கின்றோம் மற்றும் செய்ய வைக்கின்றோம். நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல்ட்டியோடு இருக்கின்றோம். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்றோமா? தாரணை ஆவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகியுள்ளதா என்று பார்க்கின்றோம். சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவில் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய சதா லயித்திருக்கும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.